கிளட்ச் கேபிளை மாற்றுதல். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கிளட்ச் கேபிள். கிளட்ச் இரு சக்கர வாகனத்தின் என்ஜினிலிருந்து ஆற்றலை அதன் சக்கரங்களுக்கு மாற்றுகிறது. ஓட்டுநர் கிளட்ச் கேபிள் மூலம் அதை இயக்க முடியும். கிளட்ச் கேபிளின் ஒரு முனை கைப்பிடிக்க அருகில் உள்ள கிளட்ச் லீவருடன் இணைக்கப்பட்டுள்ளது. மறுமுனை கிளட்ச் அசம்பிளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கிளட்ச் கேபிளில் சிறிதாக ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும் கிளட்ச் லீவரை இயக்குவது மிகவும் கடினமாகும். எனவே கிளட்ச் கேபிள் சேதமடைந்தால் அதை மாற்றுவது அவசியம். கிளட்ச் கேபிளை மாற்றுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். கிளட்ச் கேபிளை மாற்ற தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள்: டபுள் ஓபன் எண்டட் ஸ்பேனர், ட்ரே, ரூலர். கிளட்ச் கேபிளை மாற்ற முதலில் பைக்கை ஹைட்ராலிக் ரேம்பில் நிறுத்திவிட்டு பின்னர் இக்னிஷன் சுவிட்சை ஆஃப் செய்யவும். அதன் பிறகு பைக்கின் பக்கவாட்டு பேனலை திறக்கவும். பின்னர் கிளட்ச் அசம்பிளிக்கு கீழே இருக்கும் அட்ஜஸ்ட் நட்டை திறந்து கிளட்ச் பக்கத்திலிருந்து கிளட்ச் கேபிளை வெளியே எடுக்கவும். பின்னர் கிளட்ச் கேபிள் உடைந்து விட்டதா என்று கவனமாக சரிபார்க்கவும். மேலும் புதிய மற்றும் பழைய கேபிள்களை கவனமாக சரிபார்க்கவும். அதன் பிறகு பழைய கேபிளை சுற்றி வேறு இடத்தில் வைக்கவும். இப்போது புதிய கேபிளின் ஒரு முனையை வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி கிளட்ச் லீவரிலும் மறுமுனையை கிளட்ச் அசம்பிளியின் புஷ் ராடிலும் நிறுவவும். கிளட்ச் லீவரை கையால் இயக்கி கிளட்ச் ஃப்ரீ பிளேவை சரிபார்க்கவும். கிளட்ச் ஃப்ரீ பிளே 10 மில்லிமீட்டர் முதல் 20 மில்லிமீட்டர் வரை இருந்தால் கிளட்ச் லீவர் சரியாக உள்ளது, மேலும் கிளட்ச் சரியாக இயங்குகிறது என்று அர்த்தம். கிளட்சின் ஃப்ரீ பிளே கொடுக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் கிளட்ச் அட்ஜஸ்ட்மென்ட்டின் உதவியுடன் அதை சரி செய்ய வேண்டும். கிளட்ச் லீவரை மென்மையாக அல்லது லூப்ரிகேட் செய்ய நாம் கிரீஸ் தடவ வேண்டும். கிளட்ச் கேபிளை மாற்றும் செயல்முறையை விரிவாக தெரிந்து கொள்ள உங்களுக்கு அருகில் உள்ள கேரேஜ் அல்லது சர்வீஸ் மையத்திற்கும் செல்லலாம்.